தடை செய்யப்பட்ட அந்த கருத்தடை மாத்திரைகள் அதிக அளவுக்கு எடுத்துக்கிறது. ஸோ ரொம்ப தேவைப்படும்போது தான் எடுக்கணும். முதல்ல மாத்திரைகளே எடுக்கக்கூடாது. அதுக்கான சாதனங்கள் நெறைய இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க மாத்திரைகள வந்து பிரிஸ்கிரைப் பண்றத அளவ தாண்டி எடுக்கிறதால இவங்களுக்கு உடல்ல பல்வேறு பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில தான் வந்து அதிக அளவுல கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கிட்டதால, அதன் காரணமா தன்னுடைய கர்ப்பப்பையே வந்து நீக்கும் அளவுக்கு போயிட்டாரு ஒரு முன்னணி நடிகை. ஸோ ஒரு நம்பர் நடிகை. ஸோ அது யார் அப்படின்றத நம்ம சொல்லாமே நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த நடிகைக்கு குழந்தை பெத்துக்கிறதுக்கான பாக்கியமே இல்லாம போனது இந்த விஷயத்தால தான் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் வந்து கிசுகிசுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முன்னணி நடிகைக்கே இந்த நிலைமை அப்படின்றது நமக்கு தெரிய வருது இதுலேருந்து. ஸோ அதனால தான் வந்து ஒரு தொழிலதிபரோ இல்லைன்னா வெளியே கல்யாணம் பண்ணாம சினிமா வட்டாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு நபர், அது வந்து தன்னை விட ரொம்ப பிரபலமாக இல்லாத ஒரு நபரா இருக்கணும். அவங்களுடைய கிரைட்டீரியா பாருங்க. ஸோ இந்த மாதிரியான நபரா இருக்கணும். பிளஸ் வந்து சினிமால இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜம் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கணும் அப்படின்ற